Yes, welcome back to my channel. இந்த வீடியோவில் B.Ed செகண்ட் செமஸ்டர் பள்ளி மேலாண்மையும் கல்வியும் சப்ஜெக்டில் பள்ளி மேலாண்மை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன எழுதணும்னா பொருள் வரையறை அது எந்த மாதிரி நோக்கங்களை குறிக்கோள்கள்லாம் கொண்டுள்ளது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. பள்ளி மேலாண்மை என்பது பள்ளி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு புனித கோயில், மிகச்சிறிய அளவிலான சமூகம். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஏன்னா பல்வேறு சமூகத்திலிருந்து மாணவர்கள் வந்து படிப்பாங்க, அதனால் சமூக மையம் சொல்கிறாங்க. மிக சிறிய அளவிலான சமூகம், ஒரு மகிழ்ச்சியான இல்லம். ஏன்னா அந்த ஸ்கூலில் தான் நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துலாம் இருப்போம் இல்லையா, அதனால் ஒரு மகிழ்ச்சியான இல்லம்னு சொல்கிறாங்க. மனித சமுதாயத்தின் முக்கிய தேவைகளை நிறைவு செய்வதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்ட முறைமைகளுள் பள்ளி என்பது ஒன்றாகும். என்ன சொல்கிறாங்கன்னா மனிதனே உருவாக்கினது தான் அந்த பள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளி மேலாண்மை என்பது வரையறை கேசி ஓட்டோவோ அப்படிங்கிறவர் வரையச்சிருக்காரு. இள வயதினருக்கு சிறப்பான கற்பித்தலை அளித்து சமூகத்திற்கு சேவை செய்திடுவதற்கான சமூக கண்டுபிடிப்பாக பள்ளியை கருதலாம். என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சமூகத்திற்கு சேவை செய்யணும்னா இப்போ படித்து முடித்து ஒரு டாக்டராக நான் போகிறேன்னா அந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்க, அந்த சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து காப்பாற்றுவாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றுவாங்க. இந்த சமூக செய்யறதுக்காகத்தான் இந்த சமூகமே வந்து இந்த பள்ளியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளியின் கொள்கைகளை வகுத்து தேவைப்படும் மனித மற்றும் பொருட்சால் வளங்களை பயன்படுத்தி கற்றலை மேம்படுத்தல். இப்போ மனித வளம்னா டீச்சர்ஸு, பொருள் வளம்னா நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் சாப்பீஸ், போட், இன்னும் என்ன பேப்பர், பென்சில், பேனா அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பொருட்சார் வளங்கள். இதெல்லாம் சேர்த்தி தான் வந்து கற்றலை வந்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளி மேலாண்மை நோக்கங்களும் குறிக்கோள்களும். எதிர்கால கல்விகளை செயல்படுத்துதல், சமூக பள்ளியிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் தேவைகளான தொழிற்சால் திறன், குடிமைத்திறன், மனித தன்மை ஆகியவற்றை மாணவர்களுக்கு வந்து ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக மாற்றத்தை நிர்வகித்தல். தனிநபர் நடத்தையும் மாற்றமடைகிறது, இது சமூக மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. சமூக மாற்றத்தின் விளைவு என்னென்னா புதிய தொழில்நுட்பம், புதிய வாழ்க்கை முறை, புதிய கருத்தாக்கம், விளிம்புகள். இதெல்லாம் வந்து புதுசாக ஒரு சொசைட்டி வந்து மாறிக்கிட்டே வரும்போது இந்த மாதிரிலாம் புதுசாக வந்து தொழில்நுட்பத்தை தொடங்குறாங்க. புதிய வாழ்க்கைக்கு நாம் போகிறோம், புதிய கருத்துக்கள், விளிம்புகள், இது எல்லாமே வந்து புதுசாக வந்து அந்த ஒரு சமூகம் மாற்றமடையும் போது உருவாகுது. நவீன மையத்தை செயல்படுத்துதல். அறிவியலை வளர்த்திடல். ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கிடையே அறிவியல் நாட்டத்தை வளர்க்க பள்ளி நிர்வாகம் ஈடுபட வேண்டும். அப்படின்னா இப்போ சயின்டிஸ்ட் ஆகணும், ஒரு விண்வெளியில் போய் ஆராய்ச்சி பண்ணணும், இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து நாட்டம் அதிக ஆர்வத்தை கொண்டு வரணும் அப்படின்னு இந்த பள்ளி நிர்வாகம் வந்து செயல்படுது. தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல். பள்ளியில் கற்பித்தல் கற்றல் செயல்பாடுகளில் கட்டாயம் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொண்டு மாணவர்கள் கற்றலை மேம்படுத்த வேண்டும். தேசிய ஒருமைப்பாட்டை ஊக்குவித்தல். ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கிடையே தேசிய ஒருமைப்பாட்டை எண்ணத்தை வளர்த்த பள்ளி நிர்வாகத்தின் கவனம் செலுத்த வேண்டும். சிறந்த பள்ளி மேலாண்மையின் பண்புகள் என்னென்னா குறிக்கோள்களை சார்ந்தது, கல்வியின் தரம், தலைமை ஆசிரியர், வளங்களை திறம்பட பயன்படுத்துதல், கூட்டு பயிற்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, திறமை மற்றும் மேம்பாடு, தொடர் செயல்பாடுகள், உள்ளீடு வெளியீடு படிவம். இதெல்லாம் சிறந்த பள்ளி மேலாண்மையின் பண்புகள். இது ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குறிக்கோள்கள் சார்ந்தது. கல்வி மற்றும் பள்ளி படிப்பின் குறிக்கோள்களை அடைவது என்பதை இது குறிக்கிறது. ஏன்னா அந்தந்த பள்ளிக்கும் சரி கல்விக்கும் சரி குறிக்கோள் இருக்கும், அதை வந்து அடையணும். கல்வியின் தரம். கல்வியோட தரம் எப்படி இருக்கணும், அனைவருக்குமே தரமான கல்வியை தரணும் அப்படின்னு இருக்கணும். தலைமை ஆசிரியர் வந்து ஜனநாயக தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வளங்களை திறம்பட பயன்படுத்துதல். பள்ளி திறம்பட செயல்படுவதை ஊக்குவிக்க பள்ளி மேலாண்மை பொருட்சால் வளங்களை சிறப்பாக முறையில் பயன்படுத்திட்டு செய்தல். இப்போ வந்து பள்ளிக்கு தேவையான பொருட்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டு முயற்சி. பள்ளி மேலாண்மை பள்ளியில் தொடர்புடைய ஆசிரியர்கள், மேற்பார்வையாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் போன்றவரது ஈடுபாட்டை உரிய முயற்சியில் பயன்படுத்தி கொள்வதல். இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து சமமாக வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில்முறை வளர்ச்சி. பள்ளி மேலாண்மை ஆசிரியர் மற்றும் மேற்பார்வையாளர்களிடம் உள்ள சிறந்த தொழில் திறமையை வெளிக்கொணர்கிறது, மேலும் தொழில்முறை வளர்ச்சியை ஊக்குவிக்க தக்க நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறது. அதாவது ஒரு தொழிலை வந்து எப்படி செய்யணும், சிறந்த தொழில் திறமையை வந்து அந்த ஆசிரியர்கள்கிட்ட வந்து
ஏற்படுத்தணும். அந்த சிறந்த தொழில்கள் மூலமாக அந்த கல்வி வளர்ச்சியை வந்து அடைய செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திறமை மற்றும் மேம்பாடு. பள்ளி மேலாண்மை பள்ளியின் ஒட்டுமொத்த மேம்பாடு மற்றும் மேம்பட்ட திறனை வெளிக்கொணர முயற்சிக்கிறது. தொடர் செயல்முறை. பள்ளி மேலாண்மை என்பது ஒரு தொடர் செயல்முறையாகும். உள்ளீடு வெளியீடு படிமம். பள்ளி மேலாண்மை உள்ளீடு வெளியீடு படிமத்தின்படி அதாவது மேற்கொள்ளப்பட்ட முயற்சியில் பெறப்பட்ட விளைபயன்கள் ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு செயல்படுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.